ஏதாவது குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா வெறும் வெங்காய தக்காளி மட்டுமே வச்சு குயிக்காக பண்ணுற இந்த டொமேட்டோ பத்தா செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்க கூட அது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு நல்லா கையிலே வந்து நசுக்கி இந்த மாதிரி வந்து பொடியாக இருக்கிற மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு இது அப்படியே அந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு கையிலே வந்து நசுக்கி வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயில்ல கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில பாத்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கு தோல்லாம் வந்து நீக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிளகாய் பூண்டு கூட இந்த வெங்காய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையிலே வந்து பிசைஞ்சுக்கோங்க. இது கூட மஸ்டர்ட் ஆயில் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், ஒரு டேஸ்டியான டொமேட்டோ பர்த்தா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.